அப்படி எப்படிப்பட்ட சூழல் வரும்போதும் அல்லாஹ் உங்களை வந்து அந்த பயத்தை கொண்டீங்கன்னு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலேயே அல்லாஹ் வந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லும் போது வலக்கத் ஹம்மத் பிஹி வஹம்ம பிஹா, அவரும் ஆசை கொண்டார், அந்த பெண்ணும் ஆசை கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை நபி யூசுஃப் பார்க்கவில்லை என்றால் அவர் அங்கே போய் விழுந்திருப்பார். அல்லாஹ் சொல்கிறான் கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூ வல் ஃபஹ்ஷா, அல்லாஹ் அப்படித்தான் மானக்கீடான காரியங்களிலிருந்தும் தடுக்கப்பட்ட காரியங்களிலிருந்தும் அல்லாஹ் அவன் விரும்பக்கூடிய அடியார்களை பாதுகாப்பான். இன்னஹு மின் இபாதினல் முஹ்லசீன். நல்லா கேளுங்க, முஹ்லிசீன் இல்லை, முஹ்லசீன். அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களை, அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவங்கள அல்லாஹ் பாவத்திலிருந்து பாதுகாப்பான். அவங்க அல்லாஹ்வை நேசிக்கிறாங்க, அல்லாஹ்வை நினைவு கொள்கிறாங்க எல்லா நேரத்திலையும். இப்போ அல்லாஹ் நபி யூசுஃபை பாதுகாத்தான். இப்படித்தான் அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்காக நிற்கக்கூடிய எல்லாரையும் ஹராமை விட்டாங்கன்னா அது எதுவாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய நிர்பந்தம் வருது, மிகப்பெரிய சோதனை வருது, மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலைமை வருது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஹிஜாப் போடக்கூடாதுன்னு காலேஜில் சொல்கிறாங்க, தாடி எடுக்க சொல்கிறாங்க, அல்லது வேறு வேறு கடமைகள், ஒரு வட்டிக்கு போகக்கூடிய சூழல் வருது. இப்படி எந்த நிலைமை வந்தாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏதானாலும் பரவாயில்ல, ஹலாலில் தான் நான் இருப்பேன், நீ அனுமதித்த முறையில் தான் இருப்பேன், என்னை காப்பாத்திரியாலான்னு போய் சரணடைஞ்சிட்டோன்னா கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா, அல்லாஹ் காப்பாற்றுவான். நபி யூசுஃப் அல்லாஹ் காப்பாற்றுன மாதிரி. இப்போது காலங்கள் நகர்ந்துட்டு போயிட்டுருக்கு. இப்போது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமை ஏன் சிறைச்சாலைக்கு உட்படுத்தப்பட்டாங்க? அல்லாஹ் ஏன் அதை அனுமதிச்சான்? அந்த பெண்ணுடைய சூழ்ச்சி நடக்குது. அந்த பெண் வந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறாங்க. அது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மறுக்கிறாங்க, ஓடுறாங்க, சட்டை கிழியுது, அவங்க கணவரை வர்றாங்க. அதுக்கப்புறம் கணவருக்கு தெரிஞ்சிருது யார் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி அந்த சம்பவம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஊர்வாசிகள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, இப்படி அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை செஞ்சிட்டாலே அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது, நான் ஏன் செஞ்சேங்கிறது எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அழைக்கிறாங்க. அங்கே ஒரு சோதனை அழைச்சி அந்த பெண்கள் கையில் ஒரு பழத்தையும் ஒரு கத்தியும் கொடுத்து நபி யூசுஃபை வெளியே வர சொல்கிறாங்க. நபி யூசுஃப் வெளியே வர்றாங்க. அந்த பெண்கள் நபி யூசுஃபை பார்த்த உடனே அந்த அழகுடைய மயக்கத்தில் கையை பழத்தை இருக்கிறதுக்கு பதிலாக கையை அறுத்துறாங்க. இவர் மலக்கு, இவர் மனிதரே கிடையாதுங்கிறாங்க. அப்போ தான் புரியுது, இந்த அழகு தான் நான் அந்த பெண்ணை வந்து கவர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. இப்போ இந்த அழகுனால தான் நபி யூசுஃபுடைய அழகில் மயங்கி தான் அந்த பெண் போனாங்கன்னு சொல்லி அந்த பெண் மேலே இரக்கம் கொண்டு நபி யூசுஃபை நிர்பந்திக்கிறாங்க. அந்த நேரத்திலையும் இப்போ அந்த நபி யூசுஃபை எச்சரிக்கிறாங்க, அந்த பெண்மணி நீ ஒன்று என்னோட வந்துரு, நான் உன்னோட இணைந்தே ஆகணும், இல்லையா சிறைச்சாலை கொண்டு போய் போட்டுருவேன். இப்போ 2 தேர்ந்தெடுப்பை அல்லாஹ் வைக்கிறான். இது எல்லாருக்கும் அல்லாஹ் வாழ்க்கையில் கொண்டு வருவான். ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு ஒன்று உலகம் வேணுமா, ஹராமில் தான் போய் ஆக வேண்டிய சூழல் வேணும், இல்லை அல்லாஹ் தான் வேணுமா, சோதிக்கப்படக்கூடிய நிர்பந்தம் வரும். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அழைக்கிறாங்க. குர்ஆனில் சொல்கிறார், ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி. யா அல்லாஹ், இந்த எல்லாரும் எதுஊனனினா ஜம, எல்லாரும் சேர்ந்து என்னை அழைக்கிறாங்க உன்னுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறதுக்கு. ஆனால் இதை விட எனக்கு சிறைச்சாலை மேலானது. யா அல்லாஹ், அப்பவும் முன் வைக்கிறாங்க பாருங்க, யா அல்லாஹ் நீ என்ன பாதுகாக்கலைன்னா இந்த நேரத்தில் நான் ஏதோ என் சக்தியால் நான் வந்து வர்றேன், அல்லாஹ் சிறைச்சாலை கொடுன்னு கேட்கல, நீ வந்து என்னை பாதுகாக்கலைன்னா என் நஃப்ஸை இந்த பாவத்திலிருந்து அஸ்பு இலைஹின் அக்கும் மினல் ஜாஹிலீன், அறிவினர்களில் ஒருவனாயிருப்பேன், அவங்க பக்கம் சார்ந்திருப்பேன். நீ என்னை பாதுகாத்துட்டே அல்லாஹ், இந்த பாதுகாப்புக்கு பிறகு எனக்கு இந்த அழைப்புக்கெல்லாம் மேலே எனக்கு சிறைச்சாலை மேலானதுன்னு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறா? அப்போ அல்லாஹ்வுடைய அங்கீகரிப்பு ஏன் அங்கே இருந்தது? ஃபஸ்தஜாபலஹு, அல்லாஹ் அதை அங்கீகரித்து கொண்டான். வாழ்க்கையில் அல்லாஹ் வந்து ஒரு இடத்தை நோக்கி உங்களை நகர்த்திட்டு போகணும்னா சில பாடங்கள்லாம் அல்லாஹ் கொடுத்து தான் ஆவான். அதுவும் இலக்கையும் லட்சியத்தையும் நோக்கி நீங்கள் போகும்போது, ஒரு குறிக்கோளை நோக்கி போகும்போது அல்லாஹ் அப்படியே கைப்பிடிச்சு வாடான்னு சொல்லி இன்பமான பாதையிலே கூட்டு போயிட மாட்டான். கஷ்டங்களையும் இன்னல்களையும் கொடுத்து தான் அந்த வாழ்க்கையோட நிலைமைக்கு கொண்டு போய் வைப்பான் அல்லாஹ். அப்போ தான் அதோடைய அருமை புரியும், அருள் புரியும். இன்றைக்கி என்ன, ஒரு சின்ன வாழ்க்கை ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது ஒரு சின்ன இடைஞ்சல் வந்தாலே ஒடிஞ்சு உட்கார்ந்துடுறான் மனுஷன், என்னால் அடைய முடியலையேன்னு சொல்லி. அப்படி இருக்காது வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது படிக்கட்டு இல்லை, எக்ஸலேட்டர் இல்லை, ஏறி போனால் அப்படியே போகிறதுக்கு. அது படி ஏறி தான் ஆகணும்.
ஒவ்வொரு படியும் ஏற ஏற ஒவ்வொரு கஷ்டங்களும் சிரமங்களும் வந்துட்டு தான் இருக்கும். அதை தாண்டினா தான் அவங்களுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய முடியும். அதனால் நபி யூசுஃப் அல்லாஹ் சோதிக்க நாடி சிறைச்சாலைக்கு அனுமதிக்கிறான். கேட்டல்ல நபி யூசுஃப், இதோ சிறைச்சாலை இருக்குது வாங்குங்கிறான். அஸ்ஜுனு ஹப்பு இலைய மிம்ம யதுஊனி, உனக்கு சிறைச்சாலை தான் விருப்பம்னா இதோ சிறைச்சாலையை கொடுத்துறேன்னு சொல்கிறான். அது ஒரு காரணம். இன்னொன்று, அந்த சிறைச்சாலைக்கு போகாமல் நபி யூசுஃபால் அவங்களுடைய லட்சியத்தை அடைய முடியாது. அதுதான் அடுத்தடுத்த வரலாறு நமக்கு எடுத்து சொல்லுது. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒரு நபருக்கு கனவு மறக்கடிக்கப்படுது. அதனுடைய காரணம் என்னவா இருக்கும்? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிறைச்சாலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க 2 பேர் அணுகி கனவுடைய விளக்கத்தை கேட்குறாங்க. நான் ஒரு கனவு கண்டேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் கனவு கண்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. 2 பேருடைய கனவுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அது வரலாறு. அந்த விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வெளியே யார் தப்பிச்சு போவாங்களோ ஒருத்தர் செத்து போயிடுறான்னு சொல்லிடுறாங்க. யூசுஃப் அலைஹிஸ், நீ இறந்து போயிடுவேன், ஒருத்தர் தப்பிச்சு போய் அரண்மனைக்கு வேலை செய்வீங்க. நீ வேலையை யார் செய்வாங்கன்னு தெரிஞ்சதோ அவங்கள்ட்ட சொன்னாங்க, உன்னுடைய அரசருக்கு அதை நினைவுபடுத்துன்னு சொல்கிறாங்க. அவர் வெளியே போயிடுறாரு. ஆனால் குர்ஆன் சொல்லுது ஷைத்தான் அதை மறக்கடிச்சிட்டான்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், சோதனை தான் அது. ஷைத்தான் மறக்கடித்தாலும் ஏன் அந்த கனவை ஏன் அந்த விளக்கத்தை மறக்கடித்து நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையிலேருந்து வெளியே போகாமல் இன்னும் பல ஆண்டுகள் சிறைச்சாலை இருக்கிறதுக்கு அல்லாஹ் காரணமாக்குனான்னா, அரசருக்கு ஒரு கனவு வரணும். ஓகே, அந்த கனவு வர்ற வரைக்கும் நபி யூசுஃப் சிறைச்சாலையில் தான் இருந்தாகணும். அரசருக்கு என்ன கனவு வரணும்? ஒரு கனவு காண்கிறார், மாடுகளை பற்றிய கனவு. அதோடைய விளக்கம் என்ன? 7 ஆண்டுகள் இந்த நாட்டில் செழிப்பாக இருக்க போகுது, அதுக்கப்புறம் 7 ஆண்டுகள் வறுமை வரப்போகுது. அப்போ இந்த 7 ஆண்டுகள் வறுமை வர்றதுக்கு முன்னாடி செழிப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு தேவையானது போல் மீதியை பாதுகாத்து வச்சு வறுமை வரக்கூடிய நேரத்தில் செலவழிங்கன்னு சொல்லி. ஒருவேளை அந்த 2 பேரில் ஒருத்தர் தப்பிச்சு போய் நபி யூசுஃபை பற்றி வெளியே சொல்லியிருந்து நபி யூசுஃப் வெளியே வந்திருந்தாங்கன்னா, அந்த கனவு வர்றதுக்கு முன்னாடியே, அல்லது அவங்க வேறு ஏதாவது நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருந்தாலோ, வேறு ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருந்தாலோ, அந்த பஞ்சத்திலேயே அடிபட்டு அந்த மக்களே அந்த அந்த நாடே அழிஞ்சு போயிருக்கும் இல்லையா? பல்லா அந்த மக்களை காப்பாற்றணும், அந்த ஒரு நிகழ்வு வரணும். அந்த கனவு வந்தால் தான் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த சோதனையுடைய முடிவு வரும்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணிட்டான். அந்த சோதனையுடைய முடிவு தான் நபி யூசுஃபுடைய விடியல். நபி யூசுஃபுக்கு தெரியாது இந்த 2 பேருடைய கனவுடைய விளக்கத்தோடு என்னுடைய சோதனை முடிய போதுங்கிறது தான் அவங்க காத்துட்ருக்காங்க. அவங்க விளக்கம் சொன்னதோட வெளியே போய் சொல்லிடுவார், நம்மளை காப்பாற்றிடுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவு அப்படி இல்லை. இன்னும் உனக்கு காலம் இருக்குது யூசுஃப், நீ வெளியே போகக்கூடிய நேரம் உன்னை கண்ணியப்படுத்தக்கூடிய நேரமாக இருக்கும், அந்த மக்களை காப்பாற்றக்கூடிய நேரமாக இருக்கும். இதுதான் நமக்கு வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய படிப்பினை இல்லையா? நம்ம கஷ்டம் வரும்போது, சிரமம் வரும்போது ஏதோ அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடியவங்க பொறுமையாக இருக்கிறாங்க. ஆனால் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு நீங்களை, ஏன் எனக்கு 20 வயசுலேயே அல்லாஹ் எனக்கு இதை கொடுக்கல, அவன்லாம் நல்லா இருக்கானே, இவன்லாம் நல்லா இருக்கானே. இப்போ என்னுடைய வாழ்க்கைக்கு எது சரியான நேரத்தில் சரியான இடத்துல கொடுக்கணும்னு ரப்புக்கு தெரியும் இல்லையா? அந்த ரப்பு சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான சூழ்நிலை வரும்போது இந்த சோதனையை நீக்கி உனக்கு அல்லாஹ் அதை தருவான். நபி யூசுஃப் எப்படி பொறுமையாக இருந்தாங்களோ அது மாதிரி நீனும் பொறுமையாக இருந்தால் அந்த நேரம் வரும்போது அல்லாஹ் அதை கொடுத்து உன்னை அந்த சோதனையிலேருந்து வெளியாக்கி அல்லாஹ் அழைச்சிட்டு போவான். அந்த ஒரு அடிப்படைக்காகத்தான் அந்த கனவை மறக்கடித்து அந்த அரசருடைய கனவு வர்ற வரைக்கும் அதுக்கு விளக்கம் சொல்லி அந்த அரசருடைய அதுக்கப்புறம் அரசவையில் அமரக்கூடிய யூசுஃப் அல்லாவை ஆக்கிற வரைக்கும் அல்லாஹ் நபி யூசுஃப் அல்லாஹ் சோதிச்சான். அரசவையில் உட்கார்ந்த யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் என்னென்ன விஷயங்களை கையாண்டாங்க? அவங்க குடும்ப சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அங்கே என்ன நமக்கு பாடம் உணர்த்தப்படுது? நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சிறைச்சாலையிலேருந்து வெளியே கூட்டு வரும்போதே கம்பீரமான ஒரு தோற்றத்தில் தான் அவங்க வரணும்னு நினச்சாங்க. அழைக்கும் போது வெளியே வாங்கன்னு கூப்பிடும்போது இல்லை, அந்த பெண்ணை ஒத்துக்க சொல்லுங்கன்னாங்க. நான் என் கண்ணியத்தை எடுத்துட்டீங்கல்ல, நான் அதில் உறுதியாக இருக்கணும், என் கண்ணியத்தை திருப்பி கொடுங்க எல்லா மக்களுக்கு முன்னாடியும். அந்த பெண் நான் தான் குழம்பிட்டேன், அவர் உண்மையாளர் தான், அவர் உண்மையான சாதிக்கு தான் அப்படின்னு அந்த பெண் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நபி யூசுஃப் சிறையிலேருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்த உடனே அந்த நிர்வாக பொறுப்பை கேட்குறாங்க. அந்த அரசரும் கொடுத்துட்றாரு, நீ பார்த்துக்கோ இதுன்னு சொல்லி. ஏன்? அந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கும்போது தான் அவங்களுடைய சகோதரர்கள் வருவாங்க அவங்கள நோக்கி. அப்போ தான் அந்த அவங்களுடைய 11 பேரும், அந்த 10 பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் 11 புன்யாமீன் அழைச்சிட்டு வருவாங்க. 11 பேர் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி நிற்கணும். அந்த நிர்வாகத்தில் அவங்க அந்த உணவை கொடுக்கணும். மறுபடியும் உணவை எடுக்கிறதுக்கு அவங்க வருவாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஒரு பாத்திரத்தை அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு விடுவாங்க, திருட்டு பட்டம் சொல்லுவாங்க. இந்த வரலாறு நமக்கு தெரியும். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி அந்த சகோதரர்களை நிப்பாட்டணும் நல்லா முடிவு செஞ்சுட்டான்.
அந்த பதவிக்கும் கொண்டு போயிட்டான். பல நிப்பாட்டியும் செஞ்சுட்டான். அதுக்கப்புறம் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து அந்த 2வது நிகழ் புன்யாமின் அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தந்தையோடைய நிலைமையை வந்து எடுத்துகிட்டு வரும்போது அவங்க கேட்குறாங்க, எல்லா சோதனைகள்லேயும் அவங்க சகோதரர்களும் சிரமப்படும் போது இப்படி ஒருத்தருக்கு நீங்கள் செஞ்சீங்களே தெரியுமா அப்படின்னு. அப்போ அவங்க சகோதரர்கள் சொல்கிறாங்க, அந்த யூசுஃப், நீங்கள் தான் யூசுஃபான்னு கேட்குறாங்க. இப்போ சொன்னாங்க, நான் தான் யூசுஃப், அதாஹி, இதான் என்னுடைய சகோதரர் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த நிலைமையை அல்லாஹ் கொண்டு வந்து நம்ம யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்ட ஆசைப்பட்றான். அப்போ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி அந்த லட்சியத்தை அடையக்கூடிய அந்த நாளுக்காக அல்லாஹ் இவ்வளோ பெரிய விஷயத்த சொன்னான். ஏன் அந்த நேரத்தில் அவங்க மன்னிச்சிருக்கணும்? ஏன்னா என்ன வேணால் அரசவையில் இருக்காங்க, என்ன வேணால் செஞ்சுருக்கலாம், பழைய விஷயங்களில் நினைச்சு பார்த்து கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் ஏன் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிக்கு? நபிமார்களுடைய உள்ளமாயிற்று இல்லையா, சுத்தமான தூய்மையான உள்ளம் அது. வெறுப்பையோ பகைமையோ சண்டையோ எதையும் சுமக்காத அந்த உள்ளம். அவங்க யோசிச்சு பாருங்க, அவங்க வாழ்க்கையில் அவங்க அனுபவித்த எல்லா கஷ்டத்துக்கும் அடிப்படை அந்த முன்னாடி நிற்கக்கூடிய அந்த 10 பேர் தான் இல்லையா. தந்தை இடத்துலேருந்து பிரிக்கப்பட்டதுலேருந்து, கிணத்துல வீசப்பட்டதுலேருந்து, அற்ப கிரயத்துக்கு அந்த வழிப்போக்கர்களுக்கு விலை பேசி சகோதரர்களை விற்றதுலேருந்து, தாம் கண்ணுக்கு முன்னாடியே விற்கிறாங்க. ஒரு அற்ப காசு கொடுத்துட்டு போ, இவனை தூக்கிட்டு போங்கிறாங்க. ஒரு சந்தையில் போய் விலை பேசப்படுறாங்க. ஒரு நபி யூசுஃப்னு சொல்கிற நபி, அவங்க நபியை போய் அல்லாஹ் கிணத்துல வைக்கிறான், நபியை போய் சந்தையில் விலை பேச வைக்கிறான், நபியை அல்லாஹ் வந்து ஒரு பெண்ணுக்கு முன்னாடி சோதிக்கிறான், சிறைச்சாலையில் அல்லாஹ் வாட்டுறான். இந்த எல்லா காரணத்துக்கும் அடிப்படை அவங்க சகோதரர்கள் தான். என்ன வேணாலும் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுருக்க முடியும் நபி யூசுஃபால். ஆனால் ஒரு முஃமின், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடியவன், இந்த சோதனைகளெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருது, இவங்கெல்லாம் மனிதர்கள் தான், நம்மளை மாதிரி பலகீனமானவர்கள் தான், என்ன செய்ய முடியும், ஷைத்தான் அவங்கள வழி கெடுத்துட்டான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நபி, உள்ளம் சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த நபி சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், உங்கள் மேலே இன்னைக்கு பழிதீர்க்கப்படாது, யக்ஃபிருல்லாஹு லக்கும், உங்கள் எல்லாரையும் அல்லாஹ் மன்னிச்சிடட்டும். நான் முன்னாடி சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் என்ன அல்லாஹ் இது மூலியமாக படிப்பினை கொடுக்க நாடுறான்னு சொல்லி இதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்தில் சொன்னாங்க. ஃபதஹ் மக்கால உள்ளே போகும்போது குறைஷிகளை பார்த்து முஸ்லீம்கள் சொன்னாங்க, இனிமேல் எல்லா காபாவின் புனிதம் பாதுகாக்கப்படாது, மக்காவின் புனிதம் காஃபிர்களுடைய தலை வெட்டி வீசப்படும். நாங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி எல்லாம் இன்னைக்கு தான் காபாவின் கண்ணியம் பாதுகாக்கப்படும். யார் ஹம்சாவை கொன்னாங்களோ, யார் பிலால், யார் வந்து அவங்களுடைய தோழர்களான தல்ஹாவை கொன்னாங்களோ, யார் வந்து சஹாபாக்களுடைய இழப்புக்கு காரணமானாங்களோ, முஸ்அபுடைய இழப்புக்கு காரணமானாங்களோ, யார் வந்து அத்துணை ஆண்டுகள் 23 ஆண்டுகளுடைய வாழ்க்கையும் இரத்தத்தாலையும் சோகத்தாலையும் பிரிவுகளாலையும் இழப்புகளாலையும் கழிக்க வச்சாங்களோ, அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறாங்க கை கட்டி. ரசூலுல்லாஹ் என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம். நபி யூசுஃப்க்கு இருந்த பதவி மாதிரி அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பற்றி, நீங்கள் கண்ணியமானவர் யார் ரசூலுல்லாஹ்னு சொல்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் சகோதரன் யூசுஃப் எதை சொன்னாரோ அதையே நானும் சொல்கிறேன். எதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு அந்த சூரா இருக்கணும்னு தெரியுதா? இதுக்கு தான். என் சகோதரர் யூசுஃப் சொன்ன வார்த்தையே சொல்கிறேன், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் அன்துமுத் துலகா, நீங்கள் விடுதலை செய்யப்படுகிறீர்கள், இன்றைய தினம் உங்கள் மீது பழி தீர்க்கப்படாதுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சுத்தமான உள்ளம். அங்கே வெறுப்போ பகைமையோ அங்கே எதிர்ப்போ அங்கே நிற்காது. நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம என்ன விஷயத்துக்கலாம், காசு எடுத்துட்டான், நஷ்டத்தை ஏற்படுத்திட்டான், என்னை பற்றி அப்படி பேசிட்டான், என்னை பற்றி பின்னாடி பேசிட்டான், என் வாழ்க்கையில் அதை செஞ்சுட்டான், என் சொத்தை எடுத்துட்டான், என்னை பற்றி இப்படி பேசுகிறான், என்னையே எடுத்துட்டான், சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்கு போய் இவனை மன்னிக்க மாட்டேன், இவனை நான் ஏற்றுக்க மாட்டேன், இவனோட பேச மாட்டேன், முகம் கொடுத்து எத்தனை ஆனாலும் பரவாயில்ல, இவன் நாசமாக போயிடுவான், அழிஞ்சு போயிடுவான்னு சர்வசாதாரணமாக நம்ம உள்ளங்களில் வெறுப்பையும் பகைமையும் சுமந்துக்கிட்டு தான் இன்றைக்கி பலர் வந்து மூட்டையாக கவலைகளை சுமந்துட்டுருக்காங்க. அவன் அப்படியுமா இப்படியுமா அப்படிவா அப்படின்னு. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்திலேயோ நபிமார்களுடைய உள்ளத்திலேயோ எந்த வெறுப்பும் எந்த பகைமையும் எந்த துரோகத்துடைய நினைவுகளும் இருக்காது. எல்லாமே நோக்கத்தை நோக்கி வழிகாட்டுறதுக்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனைகள். இங்கே மனிதர்கள், நம்மளை மாதிரி மனிதர்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், பழி தீர்க்கப்படாது, உங்களை மன்னிக்கட்டும் அல்லான்னு சொன்னாங்க. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் அவங்க பிள்ளைங்க போய் அந்த யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமோட நிகழ்வை பார்த்து சட்டையை தூக்கி போடும்போது கேட்குறாங்க, நாங்கள் குற்றவாளிகளாக உணர்ந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. நபி யாக்கூபும் சொன்னாங்க, எல்லாம் தெரியும் நபி யாக்கூபுக்கு, இவங்க தான் என்னுடைய கவலைக்கும் என்னுடைய கஷ்டத்துக்கும் காரணமானவங்க.
நான் உங்களுக்காக அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறேன், நாங்கள் கவலைப்படாதீங்க என் பிள்ளைகளே. நாங்கள் எவ்வளோ அழகான குணத்தை சுமந்த சமூகம் இது. இன்றைக்கி எவ்வளோ கீழ்த்தரமாக சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பகைமையும் வெறுப்பையும் சண்டையும் முகம் காட்டுதலையும் சலாம் இல்லை. இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களுக்கு போய் அடிச்சுக்கிட்டு முஸ்லீம்களாக இருந்துக்கிட்டு வெறுப்பையும் பகைமையும் சுமந்துக்கிட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த சுத்தமான உள்ளத்தெல்லாம் நமக்கு தரணும். ஹபீப், இன்னொரு அழகான ஒரு சம்பவத்தை நான் பாயிண்ட் அவுட் பண்ண நினைக்கிறேன். ஆரம்பத்தில் அந்த கனவு சொல்லப்பட்டது நம்பிக்கையான தன்னுடைய தகப்பனார்கிட்ட. அந்த தகப்பனாரை பிரிஞ்சு இவ்வளவு காலம் இருந்துட்டாங்க, அரசாட்சிக்கும் வந்துட்டாங்க. நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய தந்தையும் சந்திக்கிற அந்த காட்சி நமக்கு எதை வலியுறுத்துது? அதுதான் கனவுடைய விளக்கம் இல்லையா? அவங்க அரசவையில் உட்கார்ந்ததுக்கப்புறம் எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்கங்கிறாங்க. தந்தை வர்றாங்க, தாய் வர்றாங்க, அந்த 11 நட்சத்திரங்கள் 11 சகோதரர்கள் வர்றாங்க. தந்தையை சிம்மாசனத்தில் அமர வச்சுட்டு 11 பேரும் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி பணிகிறாங்க. இப்போ இதுதான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையுடைய நோக்கம்னு சொல்லி அல்லாஹ் அவங்களுடைய ஆரம்பத்திலே காட்டிட்டா. நபி யாக்கூபுக்கு இது புரிஞ்சிருச்சு. அதனால் சொன்னாங்க, இப்படி தான் அல்லாஹ் உன்னை சோதிக்க போகிறா, அல்லாஹ் உன்னுடைய நியமத்தை இப்படி தான் அல்லாஹ் முழுமையாக்குவா, அந்த பாதையில் நீ சோதனையில் பயணிச்சுக்கொள், அதனை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆயுதம் அல்லாஹ் தான், வேறு யாரும் உன்னோட இருக்க மாட்டாங்க, யாரும் உன்னோட இல்லை. நம்ம யூசுஃபுக்கு தெரியும் யாரும் இல்லை அவங்க வாழ்க்கையில், அவங்களோட எந்த உறவும் அவங்களோட இல்லை, அல்லாஹ் ஒருவன் தான் அவங்களோட இருந்தான். அந்த அல்லாஹ் ஒருவன் அவங்களோட இருக்கும்போது அந்த பாதையில் பயணித்த நபி யூசுஃபுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கனவுடைய விளக்கத்தை அவங்களுடைய தந்தைக்கு முன்னாடியும் தாய்க்கு முன்னாடியும் பிள்ளைகளுக்கு முன்னாடியும் சகோதரர்களுக்கு முன்னாடியும் அல்லாஹ் காட்டினான். இப்படி அல்லாஹ் முஃமின்களுக்கு நோக்கத்தையும் லட்சியத்தையும் கொடுக்கும்போது அல்லாஹ் சோதனைகளுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய வெற்றி மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ஹுதைபியா உடன்படிக்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்பிடுறாங்க. உமர் சட்டையை பிடிக்கிறாரு, சத்தியத்தில் இருக்கிறோமா யா ரசூலல்லாஹ், இவங்களுக்கு காஃபிர்கள், அவங்களுக்கு முன்னாடி போய் பணிஞ்சு நிற்கிறீங்க நீங்கன்னு சொல்லி. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், குர்ஆனுடைய சூரா இறங்குது. உமர் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இதுதான் அந்த வெற்றியாங்கிறாங்க. மக்காவுடைய வெற்றிக்கு நுழையும் போது அவங்களுக்கு அப்போ தான் புரியுது, அந்த லட்சியத்துக்காக தான் இந்த ஒரு திருப்பி அனுப்பினா அல்லாஹ். இது நேரம் இல்லை, திரும்பி போங்க, சோதிக்கப்படக்கூடிய நேரம் இன்னும் இருக்குது, சோதனை அனுபவிங்க, இன்னும் அந்த வெற்றி வரக்கூடிய நாள் வரைக்கும் காத்துருங்க. நபி யூசுஃப் எல்லா சோதனையும் அனுபவிச்சாங்க, வெற்றி வந்துச்சு, அது பிரம்மாண்டமாக இருந்துச்சு. வாழ்க்கையும் அப்படி தான். நமக்கு அந்த இலக்கெல்லாம் முடிவு செஞ்சு அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கிறோம்னா வரக்கூடிய சோதனைகளெல்லாம் அதை நோக்கி நகர்த்துறதுக்காக தானே தவிர, நம்ம சோதனை வந்துருச்சு, ஐயோ என்ன பண்ண போகிறோம், யார் நம்மளை காப்பாற்ற போகிறா, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது லைஃபு, எங்கே எனக்கு என்ன, என் காசு என்ன ஆக போகுது, எப்படி சம்பாதிக்க போகிறேன், எதை நான் பெற போகிறேன் இந்த உலகத்தில்னு புலம்புறதுக்கு இல்லை. அந்த இலக்கு நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் வரக்கூடிய சோதனைகளோட. அதை அவன் அல்லாஹ் துணை கொண்டு வரக்கூடியதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையோடைய லட்சியத்தை நோக்கி நகர்த்துறதுக்காக தான் நம்ம புரிஞ்சிட்டாலே அவன் வெற்றி அடைஞ்சிருவான். நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை நம்ம பார்க்கும்பொழுது சபுருடைய மிக முக்கியமான ஒரு புள்ளியாக திகழ்ந்தாங்க. இந்த சபுருன் ஜமீல் எவ்வளவு விளக்கமானது நமக்கு. சபுரன் ஜமீலன் அப்படிங்கிற வார்த்தையை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சூராவுடைய எல்லா நேரத்திலையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஓனாய் கடிச்சிருச்சு, அதுதான் அவங்களுடைய ஆடைன்னு சொல்லி ரத்தத்தை முக்கி அவங்க ஒரு ஆடையை கொண்டு போகும்போதும் சபுரன் ஜமீலன், அழகிய பொறுமையை கையாளுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா. புனியாமீனை திருப்பி கூட்டு வர முடியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க சபுரன் ஜமீலன், அழகிய பொறுமையை கையாளுறேன்னு சொல்லி. சபுரன் ஜமீலன் அப்படின்னா இன்றைக்கி என்ன எல்லோரும் நினச்சிக்கிட்டோம்னா, பொறுமைங்கிறது என்ன, நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு குழம்பிக்கிட்டே நான் பொறுமையாக இருக்கிறேன்னு இல்லை. சபுரன் ஜமீலன்னா அல்லாஹ் ஒருவன்கிட்ட மட்டும்தான் அந்த பொறுமைக்கான விடையை தேடுவாங்க, அந்த சோதனைக்கான விடையை தேடுவாங்க. அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் அந்த பொறுமையில் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதானே சொன்னாங்க, சகோதரர்கள் ஏன் இப்படி அழிஞ்சு போகிறீங்க, நபி யூசுஃபை நினச்சி ஏன் பொறுமைன்னு சொல்லி அழிஞ்சு போகிறீங்க. ஒரே வார்த்தை சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வஹுஸ்னி இலல்லாஹ், என் கவலை என் துக்கம் எல்லாவற்றையும் இந்த சபுரன் ஜமீலன், இந்த பொறுமைக்கு அப்புறம், இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனையில் இருக்கக்கூடிய பொறுமைக்கு அப்புறம் நான் முறையிடுறது அல்லாஹ் ஒருவன்ட்ட மட்டும்தான். வேறு யார்ட்டையும் என் கஷ்டத்தையும் என் சிரமத்தையும் முறையிட மாட்டேன். அல்லாஹ் ஒருவன் தான் இந்த சோதனையிலேருந்து எனக்கு வெளியே கொண்டு வருவாங்கிற அந்த சபுர் இருக்க, அல்லாஹ் என்னை காப்பாற்றிடுவான், அல்லாஹ் என்னை வெளியாக்கிடுவான், என் சிரமத்தை நீக்கிடுவான், அவனை தவிர நான் எதையும் சார்ந்திருக்க வேண்டியது இல்லை, அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் என் பிரச்சனையை, எல்லாம் நீ பார்த்துக்கோ, நீ தீர்த்துக்கோ, என்னை விட்டுறாதே அல்லாஹ் அப்படிங்கிற சபுர் இருக்கு பாருங்க. அது அந்த துஆல இருந்துச்சுன்னா, அந்த சபுருடைய துஆல
சோதனையில் அழைக்கும் போது அல்லாஹ் வெற்றி கொடுத்துருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த துஆ அடிக்கடி நான் சொல்லுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. காலையிலேயும் மாலையிலையும் இந்த துஆ ஓதுனாங்க. யா ஹய்யு யா கய்யூம், உயிர் உள்ளவனை நிலையானவனே, அஸ்தகீது பிரஹ்மதிக், அருளை கொண்டு உன்னிடத்தில் உதவி தேடுகிறேன். அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ், என் முழுமை அனைத்தையும் சீராக்கிய அல்லாஹ், என் காரியங்கள் அனைத்தையும் சீராக்கிய அல்லாஹ். வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், என் கண் சிமிட்டும் நேரத்துக்கு கூட என்னை விட்டு விலகிறாத, என்ன என்கிட்ட ஒப்படைச்சிடாத, நீ பார்த்துக்கோன்னு சொல்லிடாத. நீ பார்த்துக்கோயா அல்லா, என்னை நீ வச்சுக்கோயா அல்லா, என் உச்சி முடி உன் கையில் இருக்குது, நீ அதை நடத்தியா அல்லா. இந்த சோதனையில் வந்து நிற்கிற, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எப்படி வெளியே போகணும்னு தெரியல, யூசுஃப் வருவாரா திருப்பி வருவாரா எனக்கு தெரியாதே அல்லா, நான் உன்கிட்ட கேட்குறேன். சப்ரன் ஜமீலன், அந்த அழகிய பொறுமையோடு, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, அந்த சபுரை கொண்டு அல்லாஹ் கேட்குறாங்கிறான், கேளுங்கிறான், அல்ல உதவி தேடுங்கிறான். அந்த சபுர் தான் அது. உன்கிட்ட கேட்குற எல்லாம் என்னை காப்பாற்று. அல்லாஹ் காப்பாற்றுனான். நபி யூசுஃபை கொண்டு வந்து சேர்த்தான், தன் மகனை கொண்டு வந்து சேர்த்தான். நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, நபி யாக்கூப் சொன்னாங்க, நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, அல்லாஹ் உங்களுக்கு தெரியாத எல்லாத்தையும் நான் அல்லாஹ்வை பற்றி அறிஞ்சிருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் என்னை காட்டிட்டான், பார்த்தீங்களா என் மகனன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அதுதான் சபுரன் ஜமீலன். இவ்வளவு தெளிவான நிகழ்வுகளை நம்ம இவ்வளோ தூரம் பார்த்துட்டோம். கடைசியாக யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த துஆ எவ்வளவு பிரதிபலிக்கக்கூடியது, அது ஏன் நமக்கு முக்கியத்துவப்படுத்தப்படுது? ஒரு மனிதனுடைய வாழ்வுடைய முடிவுடைய நிலையை சொல்லக்கூடிய துஆ அது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை நமக்கு தரணும். அதுதான் வாழ்க்கையோட லட்சியத்தை அவங்க முழுமை அடையக்கூடிய வார்த்தைகள். அது அல்லாஹ்ட்ட என்ன கேட்குறாங்க பாருங்கள் நபி யூசுஃப், ரப்பி ஆதைதனி மினல் முல்க், யா அல்லாஹ் நீ தான் என்னை அரசனாக்குன. அவங்க தான் அவ்வளோ சோதனை அனுபவித்து அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க, அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நீ தான் அல்லாஹ் கொடுத்த. வஅல்லம் தனி மின் தஅவீலில் ஹதீஸ், நீ தான் யா அல்லாஹ் அந்த கனவுடைய விளக்கத்தெல்லாம் கற்றுக் கொடுத்த. அதனால தான் அந்த சிறையிலேருந்து அவங்க வெளியே வந்தாங்க. அவங்க இருக்கக்கூடிய அறிவை கொண்டு தான் இல்லையா? ஆனால் நீ தான் யா அல்லாஹ் கற்றுக் கொடுத்த. இன்றைக்கி 5 பைசா 6 பைசாவில் 1 கோடி ரூபா சம்பாதிச்சதுக்கப்புறம் ஏன் திறமையால் சம்பாதிச்சேன், என்னால் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியவங்க எவ்வளோ பேர் இல்லையா? எனக்கு இருக்கக்கூடிய திறமையில தான் நான் இவ்வளோ தூரத்தில் வந்து நிற்கிறேன்னு சொல்லி. என்ன திறமை? நபி யூசுஃப் சொன்னாங்க, யா அல்லாஹ் நீ தான் எனக்கு அதிகாரத்தை கொடுத்த, நீ தான் கனவுடைய விளக்கத்தை கொண்டு வந்த. ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளை நிர்வகித்தவன் நீதான். நீ தான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் முடிவு பண்ண. கஷ்டம் நஷ்டம், இன்பம் துன்பம், இருள் சந்தோஷம், எப்போ நான் சிரிக்கணும், எப்போ அழணும், எப்போ சோதிக்கப்படணும், எப்போ வெளியே வரணும், எல்லாத்தையும் டிசைட் பண்ணது நீ தான். என் லைஃப்பை டிசைட் பண்ணதே நீ தான். ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரா. யா அல்லாஹ் நீ தான் இந்த உலகத்தில் நான் பட்ட எல்லா கஷ்டத்துலையும் என்னோட நண்பனாக இருந்த, என்னை கைவிடலை. நீ டிசைன் பண்ணாலும் என் வாழ்க்கையை சோதிக்கப்படும் போது நீ கைவிடலை, என்னோடு இருந்துட்ட. அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரா, மறுமையிலையும் நீ தான் எனக்கு தோழன் நண்பன். ஒன்றே ஒன்று கேட்குறேன், அல்லாஹ் இனிமே எனக்கு என்ன இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டேன், முடிய போகுது என் வாழ்க்கை, நான் நபி தான் இருந்தாலும் பணிந்து கேட்குறேன், தவஃபனி முஸ்லிமன் வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், மரணிக்கும் போது என்னை முஸ்லீமாக மரணிக்க வச்சிரியா அல்லாஹ், நல்ல மனிதர்களோடு கொண்டு போய் சேர்த்துரு. அவ்வளோதான் நான் அவன்கிட்ட கேட்குறது. அல்லாஹ் அதை கொடுத்தான் நபி யூசுஃபுக்கு. மரணிக்கக்கூடிய நேரத்தில் எல்லா காரியங்களையும் முழுமையாக்கி முஸ்லீமாக மரணிக்க வச்சிரியா அல்லாங்கிற துவாவை கேட்டு அல்லாஹ் மரணிக்க வைக்கக்கூடிய காரியம் இருக்குது பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க மரணிக்கக்கூடிய நேரத்தில், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னலில் மௌத்தி லசக்கராத் ஃபிர் ரஃபீக்கில் அலா, ஃபிர் ரஃபீக்கில் அலா, உயர்ந்த தோழமையா அல்லான்னாங்க. அல்லாஹ் அவங்களோட உயிரெடுத்தான். அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்ல மனிதர்களுடைய அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்த்துரு. ஹபீப், ரொம்ப தெளிவான ஒரு பெரிய கான்வர்சேஷனை நம்ம பார்த்தோம். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய அனைத்து சம்பவங்கள்லேருந்து நம்ம ஒரு விஷயத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பின்பற்றணும் அப்படின்னா, வாட் இஸ் யுவர் லாஸ்ட் அட்வைஸ் ஃபார்? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை தான் அதுவும். வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சோதனைகள்லேருந்தும் அவங்க எப்படி வெளியே வந்தாங்கிற ஒரு மேஜிக்கான ஒரு வேர்டை சொல்கிறாங்க. அவங்க சகோதரர்கள்ட்ட பேசினதுக்கப்புறம், இன்னஹு மயத்தகி வயஸ்பிர் ஃப இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன், யார் அல்லாவை பயந்து கொண்டு பொறுமையோடு இருக்கிறாங்களோ, வரக்கூடிய சோதனைகளில் அல்லாவை பயந்து கொண்டு அல்லாவுடைய பயத்தை எடுத்துக்கொண்டு
வரக்கூடிய சோதனைகளில் மிக பொறுமையோடு சகித்து கொண்டு அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ் என்னை வெளியே கொண்டு வருவாங்கிற நம்பிக்கையோட பொறுமையாக அந்த காரியத்தை சகித்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு நடந்து போகிறாங்களோ, இன்னல்லாஹ் லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன், ஒருபோதும் அந்த நல்லவர்கள் செய்யக்கூடிய செயலுடைய காரியத்தை அல்லாஹ் வீணாக்கிட மாட்டான். அவங்கள அல்லாஹ் கைவிற்றவே மாட்டான். எல்லா நிலைகளிலையும் தக்வா, சபூர், எல்லா சோதனைகள்லையும் பிரச்சனைகள்லையும் கஷ்டங்கள்லையும் இன்னல்கள்லையும் அல்லாஹ்வுடைய அச்சமும் பொறுமையும், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கையோடு நகர்ந்த அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்துட்டான்னு நபி யூசுஃப் சொன்னாங்க. அதான் நம்ம பெற வேண்டிய பாடம்னு நினைக்கிறேன். எதையெல்லாம் நாம் பாடங்களாக பெற்றோமோ அதை வாழ்வில் நம்ம பிரதிபலிக்கிறதுக்கு அல்லாஹ் உதவி செய்யட்டும். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கத்திரா. இது போல் பல நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்யட்டும். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.